Okay. Again, a good evening to you. You are just opening out with The Alchemist, written by Ben Jonson. Ben Jonson பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன் உங்களுக்கு. He is one of the best English playwright and a poet. He has extended his influence upon the English poetry on the stage comedy. காமெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ நிரப்புனவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பென் ஜான்சன் தான். அது ரொம்ப முக்கியமானது. And Ben Jonson is actually known for his the English dramatic next to William Shakespeare. வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு அடுத்து மெயினானவர் யார் அப்படிங்கிறதா பென் ஜான்சன் தான். சரி, இவர் எந்த ரிஜைன்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய முக்கியமான ரிஜைன் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் 1. அவருடைய ராஜா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜேம்ஸ் 1. அவருடைய மேஜர் காமெடியில ஃபர்ஸ்ட் காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் 1598ல வந்து அதை ரிலீஸ் பண்றாரு. அது வால்போன் இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய பிளே. வால்போன் 1605. அது சைலண்ட் விமென் 1609. அடுத்து அல்கமிஸ்ட் 1610. அதுக்கு அடுத்து ஒரு பிளே பண்றாரு. அது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோலோமி ஃபேர் 1614. நமக்கு பிரிஸ்கிரைப் ஆன பிளே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அல்கமிஸ்ட். சரி, இந்த அல்கமிஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பென் ஜான்சனை பத்தி கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கங்க. பென் ஜான்சன் was crowned the English first poet laureate. இவர் தான் ஃபர்ஸ்ட் லாரேட். ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியமானது. எதுக்கு சார் அவர் வந்து poet laureate சொல்லி அவர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா he wrote many mosque poems, pamphlet in which the Queen of England and the Prince of Wales performed. ரொம்ப அருமையா பண்ணார். அதே நேரத்தில் இவருடைய மல்டி ஸ்கிரிப்ட் வாஸ் எக்ஸல்லிங் மோர் தேன் கிறிஸ்டபர் மார்லோ அண்ட் ஷேக்ஸ்பியர். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அல்கமிஸ்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படிங்கிறது, அல்கமிஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். we are coming across the main 3 chiefs. 3 திருடைங்க. ஒரு சப்ஸ்டில், ஃபேஸ், டால். இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து பாத்துக்கலாம். சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுக்கு உள்ள வரும் அல்கமிஸ்ட்ல. அது நம்ம பார்ப்போம். நம்ம ஜூம் மீட்டிங்ல பாத்துக்கலாமா? சந்திக்கலாமா சார்? நம்ம ஜூம் மீட்டிங்ல பார்க்கலாமா? ஓகே, அது பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கொஸ்டினோட லெட் மீ ரிலீவ். Who wrote the biography of Ben Jonson? இது முக்கியமான ஒரு கொஸ்டின். Who wrote the biography of Ben Jonson? ரோசலிண்ட் மைல்ஸ். நோட் பண்ணிக்கங்க, ரோசலிண்ட் மைல்ஸ், MILES மைல்ஸ். அடுத்து கால்ரிட்ஜ் placed Johnson second to Shakespeare. Coleridge plays Ben Jonson second to Shakespeare. ரைட், நோட் பண்ணிக்கங்க. இதுதான் நீங்க வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஓகேவா? ரைட், தேங்க்யூ. we can just meet in a Zoom. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Again, it is a warm welcome to Sara free online class for this PGTRB English. So it is a grand welcome to you all students. Now we are actually going to see the play The Alchemist. Alchemist வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம், இந்த பெய்ட் கிளாஸ் முடிச்சிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுனால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அல்கமிஸ்ட் போயிருக்கு, ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் ட்ராஜடி போயிருக்கு. அல்கமிஸ்ட்ல நான் ஓரளவுக்கு பென் ஜான்சனை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். So I like to give some further information. The information of this Alchemist is it is a satirical comedy. அது காமெடி அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இட் இஸ் a satirical comedy. சரி, சட்டைரிக்கல் காமெடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கலாம். ரைட், அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த அல்கமிஸ்ட் அப்படின்னு சொல்ற மீனிங் என்ன?
அப்படி பார்த்தீங்கன்னா it was actually published in 1610. The actual meaning of alchemist is simple thing. ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா it is a form of chemistry studied in the Middle Ages and which is actually believed to discover how to change an ordinary metal into a gold. ஒரு சாதாரண ஒரு மெட்டலை கோல்டா மாத்துறது எப்படி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆல்கமிஸ்ட். சரி, ஓகே, இதான் நம்ம பார்த்துக்க வேண்டியது. சரி, இந்த பென் ஜான்சன் ஃபேமஸான சேயிங் என்ன அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு சேயிங் தான். அவர் தான் என்ன சொன்னாங்கன்னா, he said Shakespeare was not of an age but for all times. இதுதான் முக்கியமான ஒரு இது. ஷேக்ஸ்பியரை பத்தி அவர் போட்ட கமெண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட். வாட் இஸ் த கமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் was not of an age but he was for all time. He was for all time. ஓகேங்களா? ரைட், இதான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். சரி, அடுத்து பாருங்க, அவரோட ஃபர்ஸ்ட் பிளே அவருடைய ஃபர்ஸ்ட் பிளே என்ன அப்படின்னா எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். அவருடைய ஃபர்ஸ்ட் பிளே வந்து எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். இதுதான் அவருடைய பிளே. சரி, அவருடைய எல்லா பிளேயும் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஒரே ஒரு பிளே மட்டும் லெஸ் பாப்புலரா இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது என்ன பிளே அப்படிங்கிறா அவருடைய ஃபர்ஸ்ட் பிளே தான் எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர். எப்படி எவ்ரி மேன் மன்னிக்கணும், அவருடைய எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெஸ் பாப்புலர். அவருடைய பிளேலே ரொம்ப லெஸ் பாப்புலர் வந்து அதுதான். சரி, அதே மாதிரி அவருடைய கிரேட்டஸ்ட் கிளாசிக்கல் காமெடி என்ன அப்படின்னு கேட்டா இட் இஸ் வால்போன். யாரும் மறக்கக்கூடாது, வால்போன் இஸ் கன்சிடர்ட் டு பி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல். அவருடைய எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸானது வந்து பாத்தீங்கன்னா வால்போன் தான். சரி, அப்ப பென் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம். பென் ஜான்சன் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ மோஸ்ட் சர்க்குலேட்டட் அண்ட் மோஸ்ட் பர்ஃபார்ம்டு பிளே ரைட். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, he is ranked among the finest of the Jacobean age comedies. Jacobean age comedies அப்படின்னு சொல்லி விஷயங்களை நீங்க எடுக்கும் பொழுது அதுல ஃபர்ஸ்ட் மேன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பென் ஜான்சன் தான். அந்த பென் ஜான்சனுடைய எந்த பிளே ஜகோபியன் ஏஜ்ல ஃபைனஸ்ட் காமெடி அப்படின்னு இட் இஸ் வால்போன். ரைட், இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ரைட், he talks about the four humors. இதுல பெஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா he talks about the four humor. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அது என்ன four humor அப்படின்னு கேட்டீங்கன்னா, can anybody just say what are the four humors? சார் கொஞ்சம் ரீட் பண்ண முடியுமா? சார் ஈகிள்ஸ் வியூல இருக்கு, ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. கேன் எனிவன் ஜஸ்ட் ரீட் வெரி ஃபாஸ்ட்? சார் கொஞ்சம் ஃபாஸ்ட். The four important humors in the theory of humor of Ben Jonson is choler, melancholy, plugmo, blood. These are the four humors. Melancholy, பிளக், PHLEG, ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்து பிளட், நாலாவது வந்து பிளட். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த ஜான்சன் has placed his theory on the old physiology. The four humors எதை சார் கம்பேர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is comparing moisture, dryness, heat and cold. Heat and cold. ஆமா, heat and cold. அவ்வளவுதான்.
அதுக்கு அடுத்தபடியா அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா in Alchemist, Ben Jonson makes a elaborate study of human mind. An alchemist is a supreme master piece in his comedy. ஒரு supreme master piece என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா it is a alchemist. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இத பெர்ஃபார்ம் பண்ணது 1610ல பெர்ஃபார்ம் பண்றாங்க, 1610ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அண்ட் இன் குவாட்ரோவா எப்ப பப்ளிஷ் பண்றாங்கன்னா 1612. நோட் பண்ணிங்க சார், 1612. சார் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எல்லாருமே பப்ளிஷிங் வந்து பாத்தீங்கன்னா 1610 சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். சில நேரம் வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா குவாட்ரோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். QUARTO. Alchemist Quattro was published in 1612. இதெல்லாம் உங்களை வந்து அவசியம் நீங்க வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்பெல்லாம் பண்ணித்தான் இருக்கும். சரி, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சார் எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். சார் எங்கேயோ எனக்கு இடத்துல டிஸ்டர்பன்ஸா இருக்கு. யார் அது? அம்மா இப்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கா? ஹலோ. இப்போ அவங்க மியூட் பண்ணிட்டாங்க சார். ஓகே, இல்ல நான் மியூட் பண்ணிருக்கேம்மா. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம இங்க பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா the characters. The characters here are love it. அடுத்து பாத்தீங்கன்னா we are coming across the character face. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா we are coming across the character Dole, DOL, Dole. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா Dapper, DAPPER, Dapper. அதுக்கடுத்து Captain Phase, Duggar. ஓகேங்களா? ரைட், இதுதான் நம்ம வந்து பார்க்கிறோம். So these are the persons which you are actually seeing in the characters. சரி, இதுல who is the butler? இங்க நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், இங்க பட்லர் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கு. Who is it? ஜெரமி சார். ஜெரமி. வேற ஏதாவது கேரக்டர்? Who is the butler? சரி, ஜெரமியோட இன்னொரு நேம் ஏதாவது சொல்ல முடியுமா? ஃபேஸ் சார். ஃபேஸ், தேன்மொழி மேம். ஓகே, ஃபேஸ். ரைட், ஓகே, வெரி குட். இவருடைய ஃப்ரெண்ட் அல்கமிஸ்ட் யாரு? இந்த ஃபேஸ் உடைய ஃப்ரெண்ட் அல்கமிஸ்ட் யாரு? சட்டில்.